அனைவருக்கும் வணக்கம். நாம் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாகவும் அலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் நம்மிடத்தில் விடுக்கக்கூடிய வினாக்களுக்கான விடையை அடியனுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே மின்னஞ்சல் மூலமாக கமல்நாத் என்கிற தம்பி நமக்கு ஒரு வினாவை விடுத்திருக்கிறார். குலதெய்வம் பற்றியதான நம்முடைய பதிவுகளை பார்த்து பெரும்பாலும் தமிழகத்தைச் சேர்ந்த குடும்பங்கள் ஏதாவது ஒரு சித்தர் மரபிலேதான் வந்திருப்பார்கள். ஒரு குடும்பத்தின் குலதெய்வமாக இருப்பவர்கள் அந்த குடும்பத்திலே வாழ்ந்திருந்த மூத்த நன்னிலை பெற்ற ஆன்மாக்களாக இருப்பார்கள் என்று நாம் சொல்லியிருந்ததை சுட்டிக்காட்டி வினா விடுத்திருக்கிறார். வணக்கம் ஐயா. சுவாமி சிவானந்த பரமஹம்சரின் அருளால் நலமாக இருக்கிறீர்கள் என நம்புகிறேன். உங்கள் முந்தைய பதிவு ஒன்றில் குலம் பற்றிய முக்கியத்துவம், குலதெய்வ பக்தியோடு நேர்மையாக நடந்து கொள்ளுதல் போன்றவை குறித்து தங்களுடைய தந்தை கூறிய ஒரு கதையின் மூலம் விளக்கியிருந்தீர்கள். அது மிகவும் ஊக்குவிக்கக்கூடியதாக இருந்தது. எங்கள் குடும்பத்திலும் குலதெய்வ வழிபாடு உண்டு. ஆனால் இன்றைய சூழலில் பலருக்கு தங்கள் குலம் மற்றும் தெய்வம் யாதென்றே தெரியாமல் உள்ளது. சிலரோ தங்கள் குலதெய்வம் அல்லாத தெய்வத்தை தங்களுடையது என நினைத்து அதனை வழிபடுகின்றனர். அவர்களுக்கு அதன் பின்னணி அல்லது வரலாறு பற்றிய தெளிவில்லை. இளைஞர்களும் நகர்ப்புற மக்களும் குலதெய்வ வழிபாட்டை மறந்து உலக வாழ்க்கையில் மூழ்கியுள்ளனர். குலதெய்வம் எது என்றே தெரியவில்லை, பெரிதாக நம்பிக்கையும் இல்லை என பலர் கூறுகின்றனர். இதனால் இப்பிறவியிலோ அல்லது அடுத்த பிறவியிலோ ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா? நான் குலதெய்வ வழிபாட்டிற்கு சென்று வரும்போது உறவினர்கள் யாரும் மெஞ்ஞானம் அல்லது மோட்சம் குறித்து தெய்வத்திடம் பிரார்த்திப்பது இல்லை. உலகியல் விஷயங்களுக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்கின்றனர். சில குடும்ப மூத்தோர்கள் குலதெய்வ அருள் இல்லாததால் துன்பங்கள் வருகின்றன என்கின்றனர். ஆனால் பலர் குலதெய்வத்தை வழிபடாமலும் நல்ல வாழ்க்கை வாழ்வதை காண்கிறோம். ஒவ்வொரு குலத்திற்கும் ஏதாவது ஒரு சித்தரின் தொடர்பு உள்ளதா? மேலும் தங்கள் குலதெய்வத்தை மறந்து வேறு சமயத்தை அல்லது மதம் மாறியோ வாழ்கிறவர்கள் நிலை என்ன? இது குறித்து தங்கள் பதிவில் விளக்கம் கிடைத்தால் பலருக்கும் நம்பிக்கை ஏற்படும் என்று நம்புகிறேன். நன்றிகளுடன் கமல் என்று இந்த மின்னஞ்சலை எழுதியிருக்கிறார். சகோதரருடைய கேள்வி மிக நீண்டது. நம்பிக்கை இல்லாதவர்கள், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கிறார்கள். நாத்திகம் பேசுபவர்கள், தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிலே அடிப்படை பக்தியிலே மாத்திரம் வாழ்ந்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். அடிப்படை பக்தி தாண்டி ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்கள் வெகு சிலர் மாத்திரமே. பகவான் கிருஷ்ணர் கீதையிலே கூறுகிறார், கோடியிலே ஒருவர்தான் என்னை வந்து அடைவார்கள் என்று. எத்தனையோ நல்ல விடயங்களை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் எல்லோரும் அவற்றை ஏற்று நடப்பதில்லை. இந்த உலகில் ஏராளமான மரம் செடிகள் இருக்கின்றன. எல்லா மரம் செடிகளும் உயிர்களுக்கு உதவக்கூடியவையா என்றால் இல்லை. பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடிய காஞ்சரை பழங்கள் உண்பதற்கு ஏற்றவை அல்ல. அவை நஞ்சு. அரளி, ஊமத்தை போன்றவையும் உண்பதற்கு ஏற்றவை அல்ல. ஆனால் மருத்துவர்கள் பக்குவப்படுத்தி இவற்றை சில மருந்துகளிலே பயன்படுத்துகிறார்கள். பரதகண்டத்திலே, குறிப்பாக தமிழகத்திலேதான் இது போன்ற குலதெய்வ வழிபாடு அல்லது ஆன்மீகம் சார்ந்த ஆய்வுகள் நிறைய இருக்கின்றன. மேலை நாடுகளிலே இவை இல்லை, மிக மிக சொற்பமாக இருக்கின்றன. குலதெய்வ வழிபாடு அல்லது மூத்தோர் வழிபாடு, சித்தர்கள் ஞானிகள் வழிபாடு என்பவை தமிழகத்திலே, குறிப்பாக தமிழ் மரபிலே வந்தவர்களுக்குத்தான் மிக அதிகம். மற்றவர்களுக்கு இது இல்லை. காரணம், மற்றவர்கள்
மற்ற ஜீவராசிகளைப் போல ஏதோ வாழ்ந்தோம், வாழ்க்கையை ரசித்தோம், அனுபவித்தோம், மாண்டோம் என்கிற அளவிலே நின்று விட்டார்கள். ஆனால் நம் முன்னோர்கள் அப்படி அல்ல. மரணம் என்றால் என்ன, அது ஏன் ஏற்படுகிறது என்று ஆய்வுகளை செய்தார்கள். பிறந்தவர் இறக்கத்தான் வேண்டுமா? இறந்தபின் என்ன ஆகிறது? நம்முடைய ஆன்மாவின் நிலை என்ன? மறுபிறப்பு என்பது இருக்கிறதா? இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? பிறக்காமல் இருக்க என்ன வழி என்பவற்றை பற்றி எல்லாம் ஆய்வு செய்தார்கள். அப்படி ஆய்வு செய்தவர்களின் வம்ச பரம்பரைகளாகவே தமிழர்கள் பெரும்பாலும் இருக்கிறோம். ஒன்று, அந்த குடும்பத்திலே வாழ்ந்த ஞானிகளாக இருந்தவர்கள் குலதெய்வங்களாக போற்றி வழிபடப்படுவார்கள். அல்லது அவர்கள் ஏதோ ஒரு நிலையிலே சித்தர்களாக உயர்ந்திருப்பார்கள். ஜோதி நிலை பெற்று தங்களை மறைத்து சென்றிருப்பார்கள். சில குடும்பங்களிலே குலதெய்வ வழிபாடு இல்லாமல் போயிற்று. இப்படியும் பார்க்கப்படுகிறது. இதற்கு யாது காரணம் என்றால், மனிதர்கள் தங்களுடைய சுயநலத்திற்காக மாத்திரமே வழிபாடுகள் என்று புரிந்திருந்ததுதான் இத்தனைக்கும் காரணம். கடையிலே சென்று ஒரு தொகையை கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். அங்கே கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது. மனிதர்களை பொறுத்தவரையிலும் ஒருவருக்கு ஒன்றை கொடுத்தால் அவர் பிரதியாக நமக்கு எதை கொடுப்பார் என்பதை சிந்திக்கிறார்கள். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் யாரும் எதையும் செய்வதில்லை. இது மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, தெய்வங்களுக்கும் பொருந்தும். என்னை ஒரு தெய்வத்தை வழிபடச் சொல்லுகிறீர்களா? சரி, வழிபடுகிறேன். அதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படிப்பட்ட வினா இருக்கிறது. இதற்கு காரணம் பிற்காலத்திலே வந்த சில சுயநல கூட்டம் செய்த தவறுகள்தான். வழிபாடுகளை இப்படி செய்ய வேண்டும், அப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் அது கிடைக்கும், அதை செய்தால் இது கிடைக்கும் என்று சொல்லி சொல்லி சொல்லியே நம்முடைய மக்கள் மனங்களை மாற்றிவிட்டார்கள். உங்களுக்கு துன்பம் வருகிறதா? இந்த தெய்வத்திற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள், அது உடனே உங்களுக்கு தீர்ந்துவிடும். இவருக்கு இந்த பொருளை தானம் கொடுங்கள், பசுவை தானம் கொடுங்கள், பாத்திரங்களை தானம் கொடுங்கள் என்றெல்லாம் சொல்லி சொல்லி ஒரு குறிப்பிட்ட கூட்டம் சுகஜீவனம் செய்வதற்காக நம்மை கெடுத்து வைத்து விட்டது. இவர்கள் சொன்ன விடயங்களை உண்மை என்று கருதியவர்கள் ஏமாந்து போனார்கள். அதன்றியும் குலதெய்வ வழிபாட்டை மறந்தும் போனார்கள். ஆனால் விடாப்பிடியாக எவர் சொல்வதையும் கேட்காமல் குலதெய்வ வழிபாட்டிலே நிலை நின்றவர்கள் இன்னமும் அதிலே சென்றபடியாகவே இருக்கிறார்கள். குலதெய்வ வழிபாடு எதற்காக செய்வது என்பதை பற்றிய அடிப்படை புரிதல் நம்மில் பலருக்கும் இல்லை. ஆலய வழிபாடு அல்லது குலதெய்வ வழிபாடு செய்தால் எனக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை கிடைக்குமா? பணம் காசு வருமா? மகிழுந்துகள் வாங்கலாமா? மாடி வீடுகள் கட்டிக்கொள்ளலாமா? அலங்காரமான நகைகளை வாங்கிக் கொள்ள முடியுமா? இவற்றுக்கெல்லாம் தெய்வம் உதவி செய்யுமா என்பது இவர்களின் கேள்வியாக இருக்கிறது. ஜோதிடர்கள் ஒருபுறம், தங்களை ஆன்மீக சான்றோர்கள் என்று சொல்லிக் கொண்ட போலிகள் ஒருபுறம், உங்களுக்கு எந்த துன்பமும் வராது, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் என்று ஏமாற்றிக் கொண்டிருக்கும் போலி சாமியார்கள் ஒருபுறம், துன்பங்களிலே தளித்துக் கொண்டிருப்பவர்கள் ஏதாவது ஒன்றை பிடித்து துன்பத்தை விட்டு நீங்கிவிட மாட்டோமா என்ற ஏக்கத்திலே இருப்பவர்கள் இவர்களுக்கு பலிகளாகி போகிறார்கள். வள்ளுவ பெருந்தகை இதை பற்றி தெளிவாகவே சொல்லுகிறார். மூத்தோர் வழிபாடு என்பது காலகாலமாக தமிழர் மரபிலே இருந்து வந்திருக்கிறது. இது ஒரு நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடு. நம்முடைய குடும்பத்திலே நல்ல நிலையிலே வாழ்ந்திருந்து நம் குடும்பத்திற்கு அறநெறிகளை போதித்து வாழும் வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுத்து உணவு முறை, மருத்துவம், ஆரோக்கிய தன்மைகள், மனநிலை பேணுதல், உலகிலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லிக் கொடுத்த முன்னோர்களை நன்றி உணர்வோடு மதித்து அவர்களை ஒரு குறிப்பிட்ட நாளிலே நினைவு கூறுவதாகவே குலதெய்வ வழிபாடு என்பது இருந்தது. கால ஓட்டத்திலே தங்களுக்கு ஏற்பட்ட குழப்பங்களை, தங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்ட சிக்கல்களை
குலதெய்வத்திடம் கேட்டு தெளிவு பெற்று சரியான பாதையிலே பயணிக்க வேண்டும் என்கிற நிலையிலே மக்கள் மாறினார்கள். குலதெய்வங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையிலே ஆத்ம ரூபத்திலே இருந்து நம்மோடு இணைந்து சஞ்சரிப்பதும் உண்டு. இதை வீடுகளிலே குலதெய்வ வழிபாட்டிலே அருள் ஆவேசம் என்பதை போன்ற நிலையிலே இருந்து அந்த குடும்பத்தாருக்கு தேவையான அருள் வாக்குகளை சொல்லக்கூடிய சாமியாடிகள் இருப்பதை கொண்டும் தீர்மானிக்க முடிகிறது. சில வேளைகளிலே அவர்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை அருளாடி சாமியாடி குறி சொல்லக்கூடியவர்கள் தீர்த்து விடுவதும் உண்டு. பல வேளைகளிலே இவை பலிக்காமல் போய்விடுவதும் உண்டு. பலித்த போது தெய்வத்தை நம்புவதும் பலிக்காமல் போன போது தெய்வத்தை நிந்திப்பதும் மக்களுடைய மரபாக மாறிப்போனது. மற்ற தேசங்களுக்கு வேறு வேறு பெயர்கள் இருக்கலாம். ஆனால் பரத கண்டத்திற்கு ஒரு பெயர் இருக்கிறது. உலகம் முழுவதும் ஒப்புக்கொண்ட பெயர். ஆன்மீக பூமி, ஞான பூமி, முத்தித்தலம். எந்த தேசத்திலே பிறந்தவராக இருந்தாலும் பரத கண்டத்திலே வந்துதான் ஞானத்தை பெற முடியும், அங்கேதான் தூய ஞானம் இருக்கிறது என்பதை உலகில் பல அறிஞர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். பிறந்தவர்கள் எல்லோரும் ஞானத்தை நோக்கி பயணிப்பது இல்லை. ஞானத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களுக்கு மூத்தோர் வழிபாடு அவசியமாகிறது. நம்முடைய கடமை நமக்கு முன்னே வாழ்ந்திருந்த நம்முடைய முன்னோர்களை நன்றி உணர்வோடு நினைவு கூறுவது. குலதெய்வத்தை நம்பாதவர்களும் கூட ஒரு தேசத்தின் விடுதலைக்காக பாடுபட்டவர்களை நினைவு கூறுவது வழக்கம். தங்கள் அபிமானத்திற்குரிய தலைவர்களின் நினைவு நாளிலே அவர்களை நினைவு கூறுவது வழக்கம். கடவுள் இல்லை, அது இல்லை, இது இல்லை என்று சொல்லுவார்கள். ஆனால் தங்களுக்கு கொள்கை தலைவராக இருந்தவர்களை நினைவு கூறுவதும் அவர்கள் சொல்லிய விடயங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதும் இவர்களுக்கு சாத்தியமாகிறது. அவர்களுடைய நிலைப்பாடு அப்படி. குலதெய்வ வழிபாடு செய்பவர்கள் தங்கள் குலதெய்வத்தால் கொடுக்கப்பட்ட விதிமுறைகளை, நிபந்தனைகளை, வாழ்க்கை நெறிமுறைகளை நினைவு கூர்ந்து அவர்களை வழிபடுவதை செய்கிறார்கள். ஏற்பவர்களும் மறுப்பவர்களும் இப்படிப்பட்ட இருநிலையிலே இருக்கிறார்கள். பொதுவாக மனிதன் மற்றவர்களை சார்ந்தே வாழ வேண்டிய நிலையிலே இருக்கிறான். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் மற்றவர்களை சார்ந்து வாழ்ந்திருக்காமல் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளக்கூடிய வழிவகைகளை கண்டறிந்து சொன்னார்கள். அந்த வழிவகைகள் தான் ஆன்மீக வழிபாட்டு முறைகள். வழிபாடுகள் மூலமாக எவ்வாறு நம்முடைய ஆன்மாவை பலப்படுத்திக் கொள்வது, அதிலிருந்து அடுத்தடுத்த நிலைகளுக்கு எவ்வாறு நகர்வது என்பதை பற்றி சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடாக மாறியது. எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடியது குலதெய்வ வழிபாடு அல்ல. நம் குடும்பத்திலே வாழ்ந்திருந்த முன்னோர் மூத்தோருக்கு நன்றி கடனாக அவர்களை ஒரு குறிப்பிட்ட நாளிலே நினைவு கூறுவது என்பதுதான் உண்மையான குலதெய்வ வழிபாடு. நம்முடைய சித்தர் மக்கள், ஞானிகள், மகான்களுடைய வழிபாடும் இப்படியே இருக்கிறது. சித்தர்கள் ஆத்மாவை மோட்சத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய பாதையை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த பாதையிலே பயணிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தடைகள், தடுமாற்றங்கள், இடர்பாடுகளில் இருந்து நம்மை கைலாக கொடுத்து பாதுகாப்பாக நாம் பயணிப்பதற்கு உதவி செய்யக்கூடியவையாக குலதெய்வங்கள் இருக்கின்றன. காரணம், நம்முடைய குலதெய்வங்கள் நம்முடைய முன்னோர்கள் தான். நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீர்களோ அது உங்களை நோக்கி வரும். உங்களுடைய எண்ணம், உங்களுடைய வாழ்க்கை முறையிலே முத்தி மோட்சத்தை நோக்கி நகர வேண்டும் என்பதாக இருந்தால் முதலாவதாக உங்களுக்கு உதவக்கூடியது உங்கள் குலதெய்வமாக இருக்கும். அதாவது உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்திருந்த முன்னோர்களாக இருக்கும். அவர்கள் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார்கள். சுருக்கமாக, இறுதியாக சகோதரர் கமல்நாத்தின் கேள்விக்கு நாம் பதில் சொல்வதென்றால், குலதெய்வத்தை வணங்குவது அல்லது மூத்தோர் வழிபாடு என்பதை செய்பவர்கள் முத்தி மோட்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய எண்ணம் கொண்டவர்கள் மாத்திரமே. மற்றவர்களுக்கு அந்த எண்ணம் இல்லை. அது காரணமாக அவர்கள் அதை பற்றி கவலை கொள்வதில்லை. அதை விடுத்து குலதெய்வத்தை வழிபட்டால், சித்தர்களை வழிபட்டால், மூத்தோரை வழிபட்டால் காசு பணம் சேரும்,
அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டிக்கொள்ளலாம், நகை ஆபரணங்களை சேமித்துக் கொள்ளலாம் என்றெல்லாம் கருதியபடியாக வழிபாடுகள் செய்தால் அந்த வழிபாடு வெறும் வியாபாரமாக மாத்திரமே இருக்கும். லாபம் வந்தால் வியாபாரம் தொடரும், நஷ்டம் வந்தால் வியாபாரம் நிறுத்தப்படும். தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு என்பது வியாபாரம் அல்ல. அது ஆன்மாவுக்கு நிம்மதியை தரக்கூடியது, ஆத்ம பயணத்திற்கான உந்துதலை தரக்கூடியது, உதவியாக இருக்கக்கூடியது, வழிகாட்டாக இருக்கக்கூடியது. குலதெய்வ வழிபாட்டை எப்படி புரிந்து கொண்டால் மாத்திரமே இதை சரியாக புரிந்து கொள்ள முடியும். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே கல்லறை திருநாள் என்று கொண்டாடி முன்னால் இறந்து விட்டவர்களுக்கு வழிபாடு நடத்துவதை பார்க்க முடிகிறது. இஸ்லாமிய சகோதரர்கள் இந்த இறந்தவர் வழிபாட்டை செய்வதில்லை. ஆனால் அவர்களிலேயும் சில பிரிவினர் சூஃபியிசம், சூஃபி மகான்களை வழிபடுதல் என்பதை செய்கிறார்கள். தர்காக்கள் இதற்கு உதாரணமாக இருக்கின்றன. இப்படி ஒவ்வொரு மதத்திலும் மூத்தோர் வழிபாடு ஏதாவது ஒரு நிலையிலே இருக்கத்தான் செய்கிறது. காலம் மனிதர்களுடைய எண்ணங்களிலே தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திவிட்ட காரணத்தால் சில இடங்களிலே நம்பிக்கையும், சில இடங்களிலே அவநம்பிக்கையும், சில இடங்களிலே இது தேவையற்றது என்கிற புரிதலும் இருக்கிறது. ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். எவருக்கு நோய் வருகிறதோ அவர்தான் மருத்துவரை நாடி செல்வார். நோய் வராத வரையிலும் மருத்துவம் பொய் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவர்கள் இல்லை பொய் என்று சொல்லுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. துன்பம் வந்த போதுதான் அவர்கள் உண்மையை தெரிந்து கொள்கிறார்கள். இதுதான் நாம் இந்த உலகிலே காணக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.